ஹலோ விவாஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு ஒரு வீடியோ இந்த உலகத்தை பயங்கரமா மிரள வச்சு ஒரு ஹைஜாக்க தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா மட்டும் இருக்காது, பயங்கர த்ரில்லிங்காவும் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே Facebook பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது 1970 வருஷம் மார்ச் மாசம் டோக்கியோவோட தரைப்பரப்புல இருந்து 31 அடி உயரத்துக்கு மேல வான்ஸ்ல ஒரு பிளேன் பறந்துட்டு இருக்கு. அந்த பிளேன் தான் ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 351. இந்த பிளேன் கிளம்பி 10 நிமிஷம் தான் ஆகுது. இது எங்க இருந்து கிளம்பிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோக்கியோல இருக்க கனடா ஏர்போர்ட்ல இருந்து தான் கிளம்பிருக்கு. அங்க இருந்து கிளம்பின இந்த பிளேன் இன்னும் மேக்ஸிமம் 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஃபுகுஓகா ஏர்போர்ட்ல போய் லேண்ட் ஆயிரும். சோ இதுல இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது ஒரு லாங் ஃபிளைட்லாம் கிடையாது, இது ஒரு ஷார்ட் ஃபிளைட் தான். சோ அப்படிப்பட்ட இந்த பிளேன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க எல்லா பேசஞ்சர்ஸுமே பயங்கர ஹாப்பியா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளேன்குள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் பத்தி சொல்லணும்னா இந்த பிளேன்குள்ள மொத்தம் 122 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அதுல சில பேர் டூரிஸ்டா இருக்காங்க, சில பேர் பிசினஸ் மேனா இருக்காங்க, சில பேர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. இதுக்கெல்லாம் எல்லாம் பயங்கர பிரஸ்டீஜியஸான பர்சன்ஸும் அந்த பிளேன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹை ரேங்கிங் பெப்சி எக்ஸிகியூட்டிவ் ஒருத்தரும் அதுல டிராவல் பண்றாரு. இதுக்கெல்லாம் எல்லாம் பயங்கர ஃபேமஸான ராக் பேண்டோட பேஸ் பிளேயரும் டிராவல் பண்றாரு. கூடுதலா நியூயார்க்கை சேர்ந்த ரோமன் கத்தோலிக் பிரீஸ்ட் ஒருத்தரும் டிராவல் பண்றாரு. சோ இதுல இருந்து இந்த பிளேன்குள்ள எவ்வளவு வெர்சடைலா பர்சன்ஸ் டிராவல் பண்றாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு ஃபிளைட் தான் இப்ப வானத்துல மெல்ல மெல்ல நகர்ந்து போயிட்டு இருக்கு. அப்படி நகர்ந்து போயிட்டு இருக்க இந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா காலை 7:30 மணி. அந்த ஒரு டைம்ல இந்த ஃபிளைட் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்க மவுண்ட் ஃபியூஜி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல பறந்துட்டு இருக்கு. அப்படி பறந்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் பேசஞ்சர்ஸ்க்கு மத்தியில உட்கார்ந்திருந்த யங் ஜப்பானீஸ் பேசஞ்சர்ஸ் ஒருத்தர் எந்திரிச்சு பேசஞ்சர்ஸ்க்கு முன்னாடி வந்து நிக்கிறான். நிக்கிறதோட மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தையும் சொல்றான். அதுதான் அன்பான பயணிகளை கவனிக்கவும், இந்த பிளேன் சக்சஸ்ஃபுல்லா ஹைஜாக் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன இவனோட பேர் தான் டக்காமோரோ டமியா. இவனுக்கு வயசு பாத்தீங்கன்னா வெறும் 27 வயசு தான். சோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உடனே அங்க இருந்த பர்சன்ஸ் எல்லாரும் பயங்கரமா பயப்படுவாங்க அப்படின்னு தான் இவன் எதிர்பார்த்தான். ஆனா அதற்கு மாறா அங்க இருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஏன்னா இவனுக்கு 27 வயசு தான் ஆகுது, அதுவும் எங்க இருக்கா இல்லையா. சோ இவன் போயிட்டு பிளேட்டை ஹைஜாக் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. ஆனா அப்படி சிரிச்சது நம்ம டக்காமோரோக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே தான் மறைச்சு வச்சிருந்த சாமுராய்வால டக்குன்னு எடுக்கிறான். எடுக்கிறதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க சீட்டை சரட்டுன்னு வெட்டுறான். அப்படி வெட்டின உடனே அது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த எல்லா பர்சனர்ஸும் இப்ப வாய் அடிச்சு போய் கப்பு சுப்புன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வாய் அடிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல நம்ம டக்கமோரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி சிரிச்சதோட மட்டும் இல்லாம என்னோட டீம்மேட்ஸ் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமான் பாய்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே அந்த பர்சன்ஸ்க்கு மத்தியில உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு வராங்க. அப்படி வந்த ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கா இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருக்க அவங்க ஏன் அந்த பிளேனை ஹைஜாக் பண்ணணும் அப்படின்றதான் அந்த பிளேன்ல இருந்து ஒவ்வொருத்தருக்குமே கேள்வியா இருந்துச்சு. சோ இப்படி வெளியே வந்தவங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டக்காமோரோட சேர்த்து மொத்தம் 9 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர எங்கா இருக்கா. அவனுக்கு வயசே பாத்தீங்கன்னா வெறும் 16 தான் ஆகுது. அதை பார்த்தோன்னே தான் அங்க இருந்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. எதுக்குடா பையவளையே இந்த வயசுல எவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லாருக்கும் பயங்கர வெயிட்டா இருக்கு. அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல நம்ம டக்காமோரோட சேர்ந்து 2 பேர் காக்பிட் டோரை பயங்கர ஃபோர்ஸா எத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எத்த ஆரம்பிக்கிறப்ப அந்த பிளேன்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கர கேட்டிக் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அமைதியா இருந்த சில பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா காக்பிட்டுக்குள்ள இருந்து நம்ம பைலட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கும் தெரிய வருது. சோ உடனே அவங்க கிரவுண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த ஃபிளைட்ல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு, எங்களுக்கு உடனடியா ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ஹெல்ப் கேட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல நம்ம கதவை ஏத்திட்டு இருந்த டக்கமரா இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு பின்னாடி பர்சன்ஸ் கத்துறது சுத்தமா பிடிக்கல. உடனே டக்குன்னு திரும்பி பாய்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே மிச்சம் இந்த 5 பேரும் டக்குன்னு ஆயுதங்களை எடுத்து இதுக்கு மேல கத்துறீங்க அப்படின்னா துப்பாக்கி வச்சு சுற்றுவோம், இல்லன்னா கத்தி வச்சு குத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மிரட்டின உடனே கத்துன எல்லாருமே வாயடிச்சு போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டக்காமோராவும் மிச்சம் 2 பேரும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸா காக்பிட் டோரை ஏத்தி அதை ஓபன் பண்ணிடுறாங்க. சோ அதை ஓபன் பண்ணோனே நம்ம டக்காமோரா சொன்ன ஒரே வேர்டு இதுதான், இதுக்கப்புறம் இந்த ஃபிளைட் எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு, இனிமே நாங்க சொல்ற மாதிரி அந்த பிளேன் பறக்கணும் அப்படின்னு சொல்றான். சோ பைலட் இப்ப டக்காமோரா சொல்றதை கேட்டுதான் ஃபிளைட்டை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டக்காமோரா பைலட் ஒரு விஷயத்தை சொல்றான். அந்த விஷயத்தை கேட்டோனே நம்ம பைலட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வேற லெவல்ல ஷாக் ஆயிராரு. எஸ், பைலட் ஷாக் ஆனதுக்கு முக்கியமான ரீசனே அவன் சொன்ன அந்த ஒரு டெஸ்டினேஷன் தான். அந்த ஒரு டெஸ்டினேஷன்ல தான் அந்த ஃபிளைட்டை கொண்டு போய் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்காமோரா சொல்றான். அதை கேட்ட உடனே பைலட் வேற லெவல்ல ஷாக் ஆயிராரு. ஏன்னா இந்த ஒரு பிளேனை எங்க போய் இறங்கணும்னு அவன் சொல்றானா, கியூபா நாடு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கியூபா நாட்டுல இருக்கிற ஹவானால போயிட்டு தான் இதை இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம பைலட்டுகளும் தலையும் புரியல காலும் புரியல, என்னடா இவங்க பிளைட்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹைஜாக் பண்ணலாம் இல்ல தெரியாம ஹைஜாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வியர்டான லுக்ல நம்ம டக்காமோராவை திரும்பி பார்த்து, தம்பி இந்த பிளைட்டை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. இதை கேட்ட உடனே டக்காமோராவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்க எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு பைலட், தம்பி நீங்க சொல்ற டெஸ்டினேஷன்லாம் எங்களுக்கு ஓகே தான், ஆனா அந்த டெஸ்டினேஷன் அடையிற அளவுக்கு இந்த பிளைட்டுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த பிளைட் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் பிளைட் தான். இது மேக்ஸிமம் 1 hour இல்ல 2 hour டிராவல் பண்ற மாதிரி அந்த பிளைட்ல ஃபியூவல் நிரப்பிருப்பாங்க. சோ அதுக்கு மேல டிராவல் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம பசிபிக் பெருங்கடல் மேல பறந்துட்டு இருக்க போய் கடலுக்குள்ள விழுந்து நம்ம எல்லாரும் செத்து போயிருவோம். சோ நீ சொல்ற டெஸ்டினேஷனுக்கு நம்ம போனோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஃபுகுஓகா ஏர்போர்ட் இருக்கு பாத்தியா, அந்த ஏர்போர்ட்ல போய் பிளைட்டை நிப்பாட்டணும். அங்க நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான ஃபியூவலை நிரப்பணும். அப்படி நிரப்பினதுக்கு அப்புறம் தான் கியூபாக்கே போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் நம்ம டக்கமாருக்கு பயங்கரமான
ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்குது. சோ விருத்தரமான கோபத்தோட தன்னோட வாளை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆபீசரோட கழுத்துல வச்சு, நீ என்கிட்ட போய் தானே சொல்ல பாக்குற, இந்த பிளேட் அவ்வளவு தூரம் பறக்கும்ல, நீ என்னை கீழே இறக்கணும் அப்படின்றதுக்காக தானே இந்த மாதிரி டிராமா பண்ற, நீ இப்போ உண்மையை சொல்லல அப்படின்னா அவரோட கழுத்து அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அப்படி மிரட்ட உடனே நம்ம பைலட்டும், தம்பி நான் சொல்றத முத புரிஞ்சுக்க, இந்த பிளேட் எப்பயுமே பார்த்தா 1 இல்ல 2 hours தான் டிராவல் பண்ணும், இதை நீ டெய்லியும் பார்த்துருப்ப, இது எப்பயுமே டோக்கியோல இருந்து ஹொக்கோகாக்கு தான் டிராவல் பண்ணிருக்கு, அதை தாண்டி வேற எங்கேயுமே டிராவல் பண்ணது கிடையாது. சோ இதுல அவ்வளவுதான் புயல் இருக்கு, இதை நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கமாரட்ட நம்ம பைலட் அடிச்சு சொல்றாரு. சோ இவ்வளவு தூரம் கத்திய வச்சு ஒரு இதை சொல்றாரு அப்படின்னா இது உண்மை அப்படின்றத டக்கமாராவும் புரிஞ்சுக்கிறான். சோ இப்போ வேற வழியே இல்ல, பிளைட்டை நம்ம ஃபுகோகால தான் இறக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைலட்டை ஃபுகோகாலேயே போயிட்டு இறக்க சொல்றான். அப்படி இறக்க சொல்றப்பே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பிளைட்டை ஹைஜாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. சோ இந்த ஒரு பிளைட் ஃபுகோகா ஏர்போர்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்ச உடனே எக்கச்சக்கமான மீடியா பீப்புள் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்ல வந்து கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கூடுறப்ப பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டியும் பார்த்தீங்கன்னா நெகோசியேட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல அந்த பிளைட் பார்த்தீங்கன்னா மெல்ல 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 ஃபுகோகா ஏர்போர்ட்ல வந்து தரையிறங்கவும் செய்யுது. அப்படி தரையிறங்குற அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா காலை 9 மணி. சோ 2 மணி நேரமா பார்த்தீங்கன்னா நம்ம டக்கோமாரோ இந்த ஒரு டிஸ்கஷன்லயே பிளைட்டை வானத்திலே பறக்க வச்சிருந்திருக்கான். அதுக்கடுத்து புயல் கம்ப்ளீட்டா ட்ரை அவுட் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பிளைட்டே தரையிறங்கிறதுக்கு அவன் பெர்மிஷன் கொடுக்குறான். சோ ஃபைனலா 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளைட் ஃபுகோகா ஏர்போர்ட்ல தரை இறங்குது. அப்படி தரை இறங்கின உடனே நம்ம டக்கோமாரோ செஞ்ச ஒரே விஷயம் பைலட்டோட கழுத்துல கத்திய வச்சு எனக்கு உடனே இந்த பிளைட்டை ஃபியூயலை நிரப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அப்படி மிரட்டின உடனே பைலட்டும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டருக்கு கான்டாக்ட் பண்ணி என்னோட கழுத்துல கத்திய வச்சிருக்காங்க, நீங்க உடனே ஃபியூயலை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. ஆனா இந்த ஒரு ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உடனே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அவங்க நெகோசியேஷனுக்கு வர சொல்றாங்க. நம்ம டக்கமாராவும் நெகோசியேஷனுக்கு வர்றான். அப்படி நெகோசியேஷனுக்கு வரப்ப கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ சொல்ற மாதிரி பிளைட்ல ஃபுல் டேங்க் நாங்க ஃபியூயலை நிரப்பி கொடுக்குறோம், ஆனா அதுக்கு மாற பிளைட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பணைய கைதிகளையுமே நீ வெளியே விடணும், பொதுமக்களோட உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது, நீ அவங்களை வெளியே விட்டுட்ட அப்படின்னா அடுத்த நிமிஷம் நாங்க ஃபியூயலை நிரப்பிடுறோம், அதுக்கப்புறம் நீ இந்த பிளைட்டை கொண்டுட்டு எங்க போகணுமோ அங்க போய்க்க, அதை நாங்க கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம டக்கமாரோ ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. ஏன்னா ஒன்ஸ் பணைய கைதிகளை வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம விசா அவங்க நிறைவேற்றவும் மாட்டாங்க, அதே நேரத்துல நம்மளையும் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே ஹாஸ்டேஜஸ் எல்லாம் என்னால விடவே முடியாது, நான் சொல்றத முதசி ஃபியூயலை நிரப்ப இல்லாட்டினா ஒவ்வொரு ஹாஸ்டேஜஸ் நான் கொண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். ஆனா இவன் என்னதான் இப்படி கோபத்துல பயங்கரமா கத்துனாலும் கவர்மெண்ட்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் கூலா நெகோசியேட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நெகோசியேட் பண்ணி ஃபைனலா உனக்கு நாங்க ஃபியூயலை நிரப்புறோம், அதுக்கு பதிலா குறைஞ்சது 23 ஹாஸ்டேஜஸ் நீ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ஒரு ரெக்வெஸ்ட் பார்த்தா நம்ம டக்கமாருக்கு அந்த அளவுக்கு பெருசா ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ற மாதிரி தெரியல. சோ அதனாலே நீங்க சொல்ற மாதிரி நான் 23 பேரை வெளியே அனுப்புறேன், அப்படி வெளியே அனுப்புன அடுத்த நிமிஷமே எனக்கு ஃபியூயல் ஃபுல்லா இருக்கணும். சப்போஸ் அப்படி ஃபுல் ஆகல இல்லாட்டினா நீங்க ஏதாச்சும் ஒரு கோல்மால் பண்ணலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுத்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பணைய கைதியா செத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்றான். அப்படி வார்ன் பண்ண உடனே கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு 23 பணைய கைதிகளை வெளியே அனுப்ப சொல்றாங்க. அவனும் வெளியே அனுப்புறான். அப்படி வெளியே அனுப்புன உடனே அவன் சொன்ன மாதிரியே பிளைட்ல ஃபியூயலையும் ஃபில் பண்ணிடுறாங்க. சோ ஒன்ஸ் ஃபியூயலை ஃபில் பண்ண உடனே நம்ம இப்ப பிளைட் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கமாரோ சொல்றான். அவன் அப்படி சொன்ன உடனே பைலட், தம்பி நீ நினைக்கிற மாதிரி பிளைட்டை எடுத்துட்டு போய் எங்க வேணாலும் லேண்ட் பண்ண முடியும் அப்படிலாம் நம்மளால லேண்ட் பண்ணிட முடியாது, முதல்ல நம்ம எங்க லேண்ட் பண்ண போறோமோ அந்த லேண்டிங் லொகேஷன்ல முன்கூட்டியே நம்ம பெர்மிஷன் வாங்கிடணும். நீ சொல்ற நாடான கியூபா நாட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா கியூபா நாட்டுக்கு நம்ம போறதுக்கு பெர்மிஷன் முதல் வாங்கிருக்கணும், நீ எதுக்கு அங்க போகணும் அப்படின்றது நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு டக்கமாரோ நான் எதுக்கு போறேன்றதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா நான் கியூபா நாட்டுக்கு போகணும், அங்க போக முடியுமா மட்டும் கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே பைலட் கவர்மெண்ட் சைடுல இருந்து நம்ம கியூபாக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்படி கேட்ட உடனே ஜப்பான் கவர்மெண்ட் பார்த்தா அந்த ரிலீஸ் ஆன 23 ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு உள்ள இருக்கிற அந்த ஹைஜாக்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை யாரையாச்சும் உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கேக்குறாங்க. அப்படி கேட்கறப்ப எல்லாரும் சொன்ன ஒரே பதில், அங்க இருந்து 8 பேர் எங்களால சுத்தமா ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஆனா ஒரே ஒரு நபர் எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிச்சு, அவர் தான் ஃபேமஸான ராக் பேண்டோட பேஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எஸ், அந்த ஒரு ஃபேமஸான ராக் பேண்டோட பேஸ் பிளேயரும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைஜாக்கர்ல ஒருத்தரா இருந்திருக்கான், அவனும் சேர்ந்து அதை ஹைஜாக் பண்ணிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே சொல்றாங்க. அதை சொன்ன உடனே கவர்மெண்ட் அவனை பார்த்தீங்கன்னா பேக் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்பதான் இந்த ஒரு கேங் சாதாரண கேங் கிடையாது, இவங்க ஜாப்பனீஸ் ரெட் ஆர்மி அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஜாப்பனீஸ் ரெட் ஆர்மி அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, நாட்டில் நடக்கிற கவர்மெண்டோட சிஸ்டம் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காம அதற்கு எதிராக புரட்சி செய்து மக்களோட சுதந்திரத்தை நாங்களே பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க பாத்தீங்களா, அந்த புரட்சியாளர்கள் தான் இந்த ஜாப்பனீஸ் ரெட் ஆர்மி. சோ இவங்களோட எய்ம் எதுவா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தனியா புரட்சி பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ராணுவ பயிற்சி தேவைப்படும், அந்த ராணுவ பயிற்சியோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஆயுதங்களும் தேவைப்படும் இல்லையா. சோ அந்த ஒரு ராணுவ பயிற்சி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ரெவல்யூஷனுக்காக பயங்கரமா போராடுற பிடல் காஸ்ட்ரோ இருக்காரு பாத்தீங்களா, அதாவது கியூபா நாட்டுல பயங்கரமா போராடிட்டு இருந்த பிடல் காஸ்ட்ரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு நம்ம ராணுவ பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா மறுபடியும் ஜப்பானுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு படியை கிரியேட் பண்ணி ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத இவங்களோட எய்மா இருக்கு அப்படின்றத ஜப்பான் கவர்மெண்ட் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. சோ இது தெரிஞ்ச உடனே ஜப்பான் கவர்மெண்ட் கியூபா நாட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க, இவங்க உங்க நாட்டுல வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கியூபா கவர்மெண்ட்டுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை, இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனை நாங்க அலோ பண்ணவே மாட்டோம், நாங்க ஜப்பானோட நட்புறவா இருக்கதா ஆசைப்படுறோம், சோ கண்டிப்பா இந்த ஒரு பிளைட்டை நாங்க எங்க நாட்டை இறங்குறதுக்கு அனுமதி கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளைட் கியூபால இறங்குறதுக்கு கம்ப்ளீட்டா அவங்க மறுப்பு தெரிவிச்சு
ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஜப்பான் கவர்மெண்ட் பைலட் கிட்ட சொல்றாங்க. அதை நம்ம பைலட்டும் டக்கமாராட்ட சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே டக்கமாராக்கு வேற லெவல்ல கோபம் வந்துருது. என்னடா அது கம்யூனிஸ்ட் நாடான கியூபாக்கு நம்மளால போக முடியாது, சப்போஸ் கியூபாக்கு போக முடியல அப்படின்னா வேற எங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்றான். அப்படி திங்க் பண்ணிட்டு ஒரு நாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த ஒரு நாட்டோட பேரை மறுபடியும் பைலட் சொல்றான். அப்படி சொன்ன உடனே அந்த நேம கேட்ட உடனே பைலட் உண்மையிலேயே பதற்றத்துல விடவெடுத்து போயிறாரு அப்படின்னு தான் சொல்லியானோ, அவருக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லியானோ. அதுதான் பியாங்யாங் நார்த் கொரியா. எஸ், நார்த் கொரியா பண்ற பேரை கேட்டோட நம்ம பைலட்னால வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா நார்த் கொரியா பத்தி அவர் எக்கச்சக்கமா ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்காப்ல. அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ள ஃபிளைட் ஓட்டிட்டு போனா என்ன ஆகும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதுலயே நார்த் கொரியாக்குள்ள போனா டிஎம்சி அப்படின்ற ஜோனை கிராஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இந்த டிஎம்ஜின்றது வேற எதுவும் கிடையாது, நார்த் கொரியா சவுத் கொரியா இருக்கு பாத்தீங்கன்னா, அது ரெண்டையும் பிரிக்கிற பார்டர் தான் டிஎம்ஜி. அங்க நார்த் கொரியாவோட மிலிட்டரி பாத்தீங்கன்னா பயங்கரமா குவிக்கப்பட்டிருக்கும். சோ அத்துமீறி நார்த் கொரியாக்குள்ள எந்த ஒரு பிளேன் பறந்து வந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, சுட்டு தள்ளிடுவாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு நார்த் கொரியாக்குள்ள பிளேனை கொண்டு போகணும் அப்படின்னு டக்கமாரா சொன்னது பைலட்டுக்கு பீதியை தான் கிரியேட் பண்ணுச்சு. ஆனா டக்கமாரா இப்படி சொன்னதுக்கு முக்கியமான ரீசனே, நார்த் கொரியா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இல்லையா, அங்க ரெவல்யூஷனிஸ்ட வரவேற்பாங்க அப்படின்னு அவன் அளவுக்கு அதிகமா நம்பினான். சோ அங்க போனா நம்ம டீம் கொஞ்ச நாள் அங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் கியூபா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. சோ பியாங்யாங் நார்த் கொரியாக்கு போகணுன்ற இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பைலட் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டுக்கு பாஸ் பண்றாப்ல. இதை கேட்டோன்னே ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் கொஞ்சம் கூட யோசிக்கல, முடியவே முடியாதுன்னு பதில் சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க முடியும்னு பதில் சொன்ன அடுத்த செகண்டே டக்கமாரா டீம் மெம்பர் ஒருத்தனை கூப்பிட்டு பணைய கதி ஒருத்தரோட நெத்தியில கண்ணை வைக்க சொல்லிட்டான். சோ மறுபடியும் நான் உங்ககிட்ட இதே கொஸ்டின் தான் கேட்கிறேன், நார்த் கொரியாவுக்கு போக முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபிளைட் எடுத்துட்டு யோசிக்காம கிளம்பி போயிட்டே இருப்போம். இப்ப முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஹாஸ்டேஜோட மண்டை பொளந்துரும். அடுத்தடுத்து நான் இதே கேள்வி தான் கேட்டுட்டே இருப்பேன். நீங்க முடியும்னு சொல்ற வரைக்கும் கேட்டுட்டே தான் இருப்பேன். நீங்க முடியாதுன்னு சொல்ற ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஹாஸ்டேஜோட மண்டையா பொளந்துட்டே தான் இருக்கும். சோ யோசிச்சு இப்பயே முடிவை சொல்லுங்க அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டுக்கு வேற வழியே இல்ல, பொதுமக்களை காப்பாத்தியானும் இல்லையா. சோ உடனுக்குடனே பிளான போட்டு எக்கச்சக்க கம்யூனிகேஷன் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுதான் நார்த் கொரியாவுக்கு நீங்க பறந்து போகலாம் அப்படின்ற முடிவு. இதுல இருக்க கொடுமையான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஜாப்பனீஸ் பைலட்டுமே நார்த் கொரியாக்குள்ள போனதே கிடையாது. சோ நார்த் கொரியாக்குள்ள போனா எந்த பக்கம் போனா பியாங்யாங் வரும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படியே போனாலும் அந்த பியாங்யாங் ஏர்போர்ட் எவ்வளவு பெருசா இருக்கும், அங்க எங்க போய் இறங்கணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பைலட்டை பயங்கரமா பீதிக்குள்ளாகுது. இருந்தாலும் கழுத்துல கத்திய வச்சுட்டு நம்ம டக்கமாரா நிக்கிறான். சோ இப்ப ஃபிளைட் எடுக்கலாம்னா இப்பயே உயிர் போயிடும், அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு உயிர் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ஃபிளைட் எடுக்கிறதுக்கு தயாராகிறாரு. அப்படி தயாராகிற அந்த ஒரு டைம்ல ஒரு சாம்பிள் மேப் எடுத்து வந்து பைலட்ட கொடுக்குறாங்க. அந்த மேப்பும் பாத்தீங்கன்னா கிளியர் கட்டான மேப் மாதிரியே தெரியல, அது ஏதோ ஸ்கூல் டேஸ்ல நம்ம பென்சில வச்சு மேப் வரையும் பாத்தீங்களா, அந்த மேப் மாதிரியே இருக்கு. அந்த மேப்ல சும்மா 2 டாட்டா வச்சு இதுதான் பியாங்யாங் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இத பாக்குறப்ப பைலட்னாலும் செம்ம கடுப்பு. டேய் இத கொடுக்கறதுக்கு நீங்க கொடுக்காம இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃளைட் எடுத்துட்டு கிளம்பிடுறாப்ல. சோ ஃளைட்டும் மெல்ல 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 சவுத் கொரியா மேல பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறந்துட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா நம்ம பைலட்டும் பியாங்யாங் ஏர்போர்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காப்ல. ஏன்னா நார்த் கொரியாக்குள்ள போயிட்டா பியாங்யாங் கிரவுண்ட் கண்ட்ரோலோட கான்டாக்ட் இல்லாம சேஃபா இறங்க முடியாது இல்லையா. சோ அவங்க ஹெல்ப் நீடட் அப்படினாலே கீப் ஆன் பியாங்யாங் கிரவுண்ட் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காப்ல. ஆனா இவர் என்னதான் கான்டாக்ட் பண்ணாலும் ஆப்போசிட் சைடுல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரவே இல்ல. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. நம்ம பைலட்டுக்கும் காட்டு பாத்தீங்கன்னா டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிக்குது. எங்க போயிட்டு இருக்கோம் ஏது போயிட்டு இருக்கோம்னு தெரியாம மேகங்களுக்கு நடுவுல போயிட்டே இருக்காப்ல. அப்படி போயிட்டு இருக்கப்ப திடீர்னு தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அத பார்த்தோன்னே இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு நம்ம நார்த் கொரியாக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல நம்மளுடைய இறுதி சங்க ஊத போறாங்க அப்படின்றதையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்படி அவர் கன்ஃபார்ம் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ல இருந்து அடுத்தடுத்து குண்டுகள் பாய ஆரம்பிக்குது. ஆனா இவருடைய நல்ல நேரத்துக்கு அந்த குண்டுகள் எதுவுமே பாத்தீங்கன்னா இவருடைய பிளேன்ல படவே இல்ல. ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பைலட் பாத்தீங்கன்னா பியாங்யாங் கிரவுண்ட் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காப்ல. அந்த ஃபைட்டர் ஜெட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ரொம்ப க்ளோஸா வர அந்த ஒரு டைம்ல பியாங்யாங் கிரவுண்ட் கண்ட்ரோல்ல இருந்து கான்டாக்ட் வருது. எஸ் ஆப்போசிட் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா பியாங்யாங் ஏர்போர்ட்ல இருந்து ரிப்ளையும் வருது. அந்த ரிப்ளை வந்தனே பக்கத்துல பறந்து வந்துட்டு இருந்த அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே சுடுறத பட்டு ஸ்வங்கின்னு பறந்து போயிடுறாங்க. அப்பதான் நம்ம பைலட்டுக்கு பெருமூச்சே வருது. சோ அதுக்கடுத்து பியாங்யாங் கிரவுண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பைலட்டும் பிளேனை சேஃபா கொண்டு போய் பியாங்யாங் ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணவும் செய்றாரு. அப்படி லேண்ட் பண்ற அந்த ஒரு ஏர்போர்ட் சுத்தி எக்கச்சக்கமான நார்த் கொரியன் பிளாக்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான மிலிட்டரி ஆபீசர்ஸும் ஹைஜாக்கர்ஸை வரவேற்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா வரிசையா நின்னுக்கிட்டு ஹைஜாக்கர்ஸை வரவேற்கிறதுக்காக ஹாப்பியா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இத பார்த்தோன்னே நம்ம டக்கமாராக்குனாலும் வேற லெவல்ல ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்து செஞ்சிருக்கோம். நம்மள இவ்வளவு தூரம் வரவேற்கிறாங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு உபசரிப்பை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டீம்மேட்டை கூப்பிடுறாரு. அப்படி வந்த டீம்மேட்ல ஒருத்தர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம டக்கமாராக்கு பயங்கரமான கோவத்தை கிரியேட் பண்ணுது. எஸ் அந்த டீம்மேட்ல ஒருத்தர் நம்ம டக்கமாராட்ட என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் இது நார்த் கொரியா மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நம்ம ஃளைட் கீழே இறங்குறப்ப ஒரு அமெரிக்கன் கார் இந்த ஏர்போர்ட்ல நிக்கிறத நான் நோட் பண்ணேன். அது மட்டும் கிடையாது, பிளாக் கலர் உடை அணிஞ்சிருக்கிற சில சோல்ஜர்ஸ் நான் அந்த ஏர்போர்ட்ல பார்த்தேன். சோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இது நார்த் கொரியாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் கிடையாது, நார்த் கொரியானா எக்கச்சக்கமான இடத்துல அந்த தலைவரோட படங்கள் இருக்கும் இல்லையா, ஆனா அந்த ஏர்போர்ட்ல எந்த ஒரு இடத்துலயுமே தலைவரோட படமே இல்லைங்க.
அப்படின்னா இது நார்த் கொரியாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்கமோரோட சொல்றான். இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் டக்கமோரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். டக்கு டக்குன்னு ஓடி போய் ஏரோப்ளேன்ல இருக்கிற எல்லா விண்டோலையும் எட்டி பாக்குறான். அப்படி பாக்குறப்பதான் இவனாலையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏர்போர்ட் ஃபுல்லா நார்த் கொரியாவோட பிளாக் தான் பறக்குதே தவிர நார்த் கொரியாவோட அதிபரான கிம் டூ சங்கோட எந்த ஒரு போட்டோவும் இல்ல அப்படின்றத. சோ இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ண உடனே டக்குனு தன்னோட சாமுராய் பால் எடுத்துட்டு போய் பைலட்டோட கழுத்துல வச்சு டேய் இந்த பிளைட்டை எங்க ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டி இருக்க அப்படின்ற உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆக்ரோஷமா கேக்குறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பைலட் தான் வச்சு அந்த மேப் எடுத்து காமிக்கிறான். அந்த மேப்ல பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ஸ்கெட்ச் மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த மேப்புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நோட்ஸ் இருந்திருக்கு. அந்த நோட்ஸ் அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம டக்கமோராவே பாக்குறான். அந்த நோட்ஸ்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்சி 121.5 மெகா சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இத பாக்குறப்ப டக்கமோராக்கு ஒண்ணுமே புரியல. நீ புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பைலட் கிட்ட கேக்குறான். அப்பதான் பைலட் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த ஒரு மேப்பை கொண்டு வந்து கொடுக்குறப்ப எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. நானும் வானத்துல பறந்துட்டு இருக்கப்ப இந்த மேப்பை சுத்தி முத்தி பார்த்தேன். இதனால ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே எரிய போனேன். அப்படி எரிய போனப்பதான் இந்த பேப்பருக்கு முன்னாடி இன்னொரு நோட்ஸ் இருந்ததை நோட் பண்ணேன். அந்த நோட்ஸ்ல தான் 121.5 மெகா சைக்கிள்ஸ் மென்ஷன் பண்ணிருந்ததை பார்த்து அதை பார்த்த உடனே அந்த 121.5 மெகா சைக்கிளுக்கு நான் டியூன் பண்ணிட்டு அந்த ஃப்ரீக்வென்சில கம்யூனிகேட் பண்ணி பேசுறப்பதான் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் சைடுல இருந்து என்னை கைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்ன விஷயம் இந்த ஒரு விஷயம் தான். நீ நடக்கிற எதையும் பார்த்து ரொம்பலாம் பயப்படாத. உன்னை நோக்கி எக்கச்சக்கமான ஃபைட்டர் பிளேட்ஸ் வரும். அது எதுவுமே உன்னை அட்டாக் பண்ணாத அட்டாக் பண்ற மாதிரி பில்டப் தான் கொடுக்கும். அப்படி அட்டாக் பண்ண வந்த அந்த ஃபைட்டர் பிளேட்ஸும் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். அப்படி காணாம போன அடுத்த சில நிமிடங்கள்ல நீ பிளைட்டை நார்த் கொரியால இருக்கிற பியாங்யாங்ல போயிட்டு லேண்ட் பண்ற மாதிரி சவுத் கொரியால இருக்கிற சியோல்ல இருக்கிற கிம்போ ஏர்போர்ட்ல போயிட்டு லேண்ட் பண்ணிரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் சொல்றாரு. சோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டக்கமோரா புரிஞ்சுக்கிறான். இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்றத. எஸ் டக்கமோரா வந்து நார்த் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் கேட்டான் தெரியுமா. அப்படி கேட்ட உடனே அவங்களும் மறுத்தாங்க பாத்தீங்கன்னா. அப்படி மறுத்த அடுத்த நிமிடமே ஆஸ்ட்ரேஜோட நெத்தியில வச்சு கண்ணை வச்சான் இல்லையா. அப்படி வச்ச உடனே நீ முடியும்னு சொல்லலாட்னா நான் கொண்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா. அப்படி சொன்ன அடுத்த நிமிடமே அவங்க எக்கச்சக்கமா பிளான் போட ஆரம்பிச்சாங்க. அப்படி பிளான போட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சியோல்ல இருக்கிற கிம்போ ஏர்போர்ட் கம்ப்ளீட்டா நார்த் கொரியன் ஏர்போர்ட் மாதிரி கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்றாங்க. அதாவது எக்கச்சக்கமான இடங்கள்ல பிளாக ஊன்றாங்க. நார்த் கொரியன் மிலிட்டரி மாதிரி எக்கச்சக்க பேருக்கு காஸ்டியூம் அனுப்பிச்சு அவங்கள வரவேற்கிற மாதிரி நிக்கவும் வச்சாங்க. அது மட்டும் கிடையாது, கிம்போ ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல இருந்து எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட் கூட்டு வந்து அவங்களுக்கு நார்த் கொரியா யூனிஃபார்ம் போட்டு விட்டு நார்த் கொரியா பாட்டியும் சொல்லி கொடுத்து பாடவும் வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் அமெரிக்கா அண்ட் சவுத் கொரியாவோட எந்த ஒரு வெஹிக்கிளுமே ஏர்போர்ட்ல இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி அவங்க வச்சிருந்திருக்காங்க. ஆனா அப்படி வச்சிருந்து ஏதோ ஒரு மூலையில இருந்த ஒரே ஒரு அமெரிக்கன் வெஹிக்கிள நம்ம டக்கமோரா டீம்ல இருந்த ஒருத்தன் பாத்துறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டக்கமோரா அதை சொல்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு விஷயங்கள் சவுத் கொரியா பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் டக்கமோரா கண்டுபிடிக்கிறான். அப்படி இவன் கண்டுபிடிச்ச அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இவன் கண்டுபிடிச்சா அப்படின்றது தெரியாமையே நார்த் கொரியன் யூனிஃபார்ம் போட்டிருந்த ஒரு சவுத் கொரியன் மிலிட்டரி ஆபீசர் பாத்தீங்கன்னா ஒரு மைக் எடுத்துட்டு உங்களோட வரியக்காக நாங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம், நீங்க உடனே கீழே இறங்கி வாங்க, உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி பண்ணிட்டு இருக்கத பார்த்து டக்கமோரா பயங்கரமா சிரிச்சு இன்னமும் எங்களை முட்டாளாக்க தான் ட்ரை பண்றீங்க இல்லையா, இதுக்கு மேல இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, இனிமேல் நான் என் வேலையை காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைலட்டை கூப்பிட்டு நீ கிரவுண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு கான்டாக்ட் பண்ணு, இதுக்கு மேலேயும் நான் ஏமாற தயாராவே இல்ல, இப்போ உடனே இந்த பிளேன் நார்த் கொரியாக்கு பறக்கணும், சப்போஸ் அப்படி பறக்கல அப்படின்னா யோசிக்காம நான் ஒரே டைம்ல எக்கச்சக்க ஹாஸ்டேஜஸை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறான். இது அப்படியே பைலட் மாதிரி கிரவுண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்துல கம்யூனிகேட் பண்றாரு. அப்படி கம்யூனிகேட் பண்ற அந்த ஒரு சியோல் ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா சவுத் கொரியன் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஜாப்பனீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. சோ ஜப்பானோட ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வழியில நம்ம நார்த் கொரியாக்கு இந்த பிளேட் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை சவுத் கொரியன் ஆபீசர்ஸ் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயாராவே கிடையாது. ஏன்னா சவுத் கொரியாவுக்கு நார்த் கொரியாவுக்கு சுத்தமா ஒத்தே வராது அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கிறதுக்கு எக்ஸாக்டா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் சவுத் கொரியாவோட ஒரு ஹையர் அபிஷியல நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா சுட்டு கொல்ல ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. சோ அதனாலேயே சவுத் கொரியா நார்த் கொரியா மேல செம்ம காண்ட்ல இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பிளேட்டை ஜாலியா நார்த் கொரியாக்கு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இவங்க விட்டுருவாங்களா என்ன? கண்டிப்பா விடவே மாட்டாங்களே. சோ எங்களால இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கவே முடியாது, இந்த பிளேட் இங்கே தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியன் ஆபீசர்ஸ் ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுறாங்க. இப்படி இந்த மாதிரி சவுத் கொரியன் ஆபீசர்ஸ் ஜாப்பனீஸ் ஆபீசர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பிளேட்டுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் இன்னும் பயங்கரமா அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப டக்கமோரோட டீம் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்புல இருக்காங்க இல்லையா. சோ எந்த டைம்ல யாரை கொல்லுவாங்க அப்படின்னே தெரியாது. சோ அதனாலே அவங்களுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருந்தே கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் ஜப்பான் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா வாட்டி வதக்க ஆரம்பிக்குது. சோ அந்த ஒரு டைம்ல ஜப்பான் கவர்மெண்ட் மறுபடியும் டக்கமோராட்ட நீ இந்த பிளைட் எடுத்துட்டு எங்க வேணாலும் போய்க்க, ஆனா அங்க உள்ள இருக்கிற ஹாஸ்டேஜஸ் மட்டும் வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுறாங்க. அதுக்கு டக்கமோரா சைடுல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றான், உங்களுக்கு ஹாஸ்டேஜஸ் வேணும் அப்படின்னா, அதாவது இங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் வேணும் அப்படின்னா எல்லாரையும் நான் வெளியே அனுப்ப தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு மாறா ஜப்பான்ல இருந்து ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய அபிஷியல் எங்க கூட பிளைட்ல வரணும். ஏன்னா அவர் வந்தா மட்டும்தான் எங்க உயிருக்கு பாதுகாப்பு. சப்போஸ் அந்த மாதிரி வரதுக்கு எந்த ஒரு ஹையர் அபிஷியலும் தயாரா இல்ல அப்படின்னா இந்த ஹாஸ்டேஜஸ் நாங்க உள்ளதா வச்சாவும் நாங்க போறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா எல்லாரையும் சுட்டு கொல்லதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கமோரா சியூர் சாட்டா சொல்லிடுறான். ஒரு கடத்தல்காரை இப்படிலாம் கூப்பிட்டா அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஹையர் அபிஷியல் தன்னோட உயிரை பணிய வச்சு வருவாங்களா என்ன? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுல. சோ ஜப்பான் சைட்ல இருந்து எந்த ஒரு உயர் அதிகாரியுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரதுக்கு தயாராவே இல்ல.
இல்ல டைமும் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு. பிளைட்டுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் பக்கு பக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஜப்பானீஸ் கவர்மெண்ட்டுக்கும் வேற லெவல்ல அள்ளு விட ஆரம்பிக்குது. அப்பதான் ஜப்பான் நாட்டுல இருந்து ஒரு குட் நியூஸும் வருது. அதுதான் ஜப்பான் நாட்டோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரான எமுரா செஞ்சிரோ அப்படின்ற ஒரு வாலண்டியரா நானே ஹாஸ்டேஜா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வர்றாரு. சோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த பொதுமக்கள் எல்லாருமே வேற லெவல்ல மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற ஹைஜாக்கர்ஸ் எவ்வளவு தூரம் ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்படி வச்சிருக்க அவங்க கிட்ட போயிட்டு ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவரை கொன்றுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அந்த பிளைட்டுக்குள்ள இருக்கிற ஹாஸ்டேஜஸ்க்காக தன்னோட உயிரை பணைய வச்சு இவர் வர்றாரு அப்படின்னா உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எமுரா பார்த்தீங்கன்னா கிம்போ ஏர்போர்ட்டுக்கு வராரு. அவர் வந்த உடனே நம்ம டக்கமுரா அங்க இருக்கிற எல்லா ஹாஸ்டேஜஸையும் வெளியே அனுப்புறான். அப்படி வெளியே அனுப்புன அடுத்த செகண்டே நம்ம எமுராவும் அந்த ஏர்பிளேனுக்குள்ள போறாரு. சோ ஒன்ஸ் அவர் போன உடனே ஜப்பான் சைட்ல இருந்து நார்த் கொரியாவுக்கு கான்டாக்ட் பண்றாங்க. கான்டாக்ட் பண்றதுல மட்டும் இல்லாம நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த டைம்ல நார்த் கொரியாவோட கிங்கா இருந்த கிம் டூ சாங்கும் நாங்களும் ஜப்பான் கூட நட்புறவா இருக்க தான் ஆசைப்படுறோம். சோ கண்டிப்பா அந்த பிளைட் பியாங்யாங்க்கு வரட்டும், நாங்க வேணான்னு சொல்லல, வந்து லேண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவுக்கு அந்த பிளைட் வரதுக்கு பெர்மிஷனும் கொடுத்துறாங்க. சோ ஜப்பான் கவர்மெண்ட் சவுத் கொரியன் கவர்மெண்ட் ஒரு வழியா பேசி நார்த் கொரியாக்குள்ள பிளேன் பறக்கிறதுக்கு சவுத் கொரியன் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிடுறாங்க. சோ ஃபைனலா பிளேன் பாத்தீங்கன்னா சியோன்ல இருந்து நார்த் கொரியா நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. பறக்கிறதோட மட்டும் இல்லாம பியாங்யாங் ஏர்போர்ட்ல போய் சேஃபா லேண்ட் ஆகவும் செய்யுது. ஒன்ஸ் லேண்ட் ஆன உடனே அந்த பிளேனுக்குள்ள இருந்த 9 ஹைஜாக்கர்ஸும் வெளியில வர்றாங்க. அப்படி வெளியில வந்த 9 பேருமே நார்த் கொரியன் கவர்மெண்ட் ஹைடெக் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அதே பிளேன்ல ஏத்தி விட்டு ஜப்பானுக்கு திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. சோ இப்படி நார்த் கொரியாக்குள்ள வந்த அந்த ஹைஜாக்கர்ஸோட எய்ம் என்னவா இருந்துச்சு? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கியூபாக் போறதா தானே இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு ஹைஜாக் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ஹைஜாக் டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டீம் உலகத்தோட மிகப்பெரிய தீவிரவாதிகளை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சோ உலகம் ஃபுல்லா இவங்களை எங்க பார்த்தாலும் பிடிச்சி ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சில இன்ஃபர்மேஷன் வெளியே வந்ததா சில தகவல் இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஹைஜாக்கோட தலைவரான டக்கமுரா இருக்காரு பாத்தீங்களா, அவர் நார்த் கொரியாலேயே சுட்டு கொல்லப்பட்டதா இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கு. அது அவர் மட்டும் கிடையாது, அந்த ஹைஜாக்ல இருந்த இன்னொருத்தருமே நார்த் கொரியாலேயே சுட்டு கொல்லப்பட்டதா இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கு. இதை மேபி நார்த் கொரியன் கவர்மெண்டே பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற 7 பேர்ல 5 பேர் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியால தான் வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா மிச்சம் இருக்கிற 2 பேரை பார்த்தீங்கன்னா ஜப்பான் கவர்மெண்டே அரெஸ்ட் பண்ணிட்டதாவும் இன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி முடிவு பெற்றது. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம மினிட்ஸ் மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.